Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்ல எக்கனாமிக் டைம்ஸ், CNBC, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 11 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். TCS அவங்களோட Q1 ரிசல்ட் எஸ்டர்டே நைட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,760 crore கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அனலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 12,263 crore எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு TCSோட ப்ராஃபிட். அதே சமயத்தில் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க 63,437 crore கொடுத்துருக்காங்க. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது 64,636 crore. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகலை. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 24.5% கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 30 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 24.2%லேருந்து 24.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $9.4 billion கிடச்சிருக்கு. இந்த Q1ல் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதாவது $12.2 billion $9.4 billion கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸ்லும் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க TCS. இன்டரிம் டிவிடெண்டாக 11 per share தரதா சொல்லியிருக்காங்க TCS. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16. டிவிடெண்ட் பே அவுட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4. நியூ எம்ப்ளாயீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த Q1ல் மட்டும் 6,071 எம்ப்ளாயீஸ். 1.14 lakh எம்ப்ளாயீஸ் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஹையர் லெவல் AI ஸ்கில்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் ஹவர்ஸை 15 million ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணுறதுக்கு TCS. ஜொமேட்டோ ஃபவுண்டரான தீபேந்தர் கோயல் ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் இன் DLF த QMills அதில் வாங்கியிருக்காங்க. குருகிராமில் 52.3 crore வாங்கியிருக்காங்க. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 10,813 square feet இருக்குது வித் 5 பார்க்கிங் ஸ்பாட்ஸோட. இதுக்காக மட்டும் 3.66 crore ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த QMillsன்றது ஒரு ஹை ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், ஒரு லக்ஸரி ஹோட்டல் மாரி இருக்கும். மெனி ரிச் பீப்புள்ஸ்லாம் ஃபேமஸ் பீப்புளில் தான் இதில் தான் இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் மேக் மை ட்ரிப் ஃபவுண்டரான தீப் கால்ரான்றவங்களும் இதில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. US பிகாஸ் US வந்து ஸ்ரீலங்கா அண்ட் பிலிப்பைன்ஸ் மேலே ஹையர் டேக்ஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டேக்ஸஸ் அதாவது யூஎஸ்க்கு அவங்க செல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹையர் டேக்ஸஸ் போட்டிருக்காங்க US. ஸோ ஸ்ரீலங்காவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் 21% யூஎஸ்க்கு தான் போகுது. இப்போ ஹெவி காம்படிஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்தியா கிட்டேருந்து. ஏன்னா US வந்து 30% டேக்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் குட்ஸ்க்கு போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஜுவல்ஸ், கிளாத்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா டீக்கு 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி ஃபிலிப்பைன் குட்ஸுக்கு ஆல்ரெடி 17% போட்டிருந்தாங்க US டேக்ஸ் வந்து இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ், மோடம்ஸ், இன்வெர்டர்ஸ், பேக் பேக்ஸ் அண்ட் ஜிம் பேக்ஸ்க்கெலாம் போட்டிருக்காங்க 20%. ஸோ இதனாலையும் இந்தியன் குட்ஸ்க்கு வந்து கெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆனந்த் ரதியோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு நெட் ப்ராஃபிட் 93.9 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 27.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 73.4 crore 93.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த Q1க்கு 274 crore கொடுத்துருக்காங்க. 15.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 127.7 crore 30.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 530 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 41.3%லேருந்து 46.6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக ஆனந்த் ரதி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மாவோட சப்சிடரியான IG தெரபெட்டிக்ஸ் ஒரு மேஜர் லைசன்சிங் டீல் சைன் பண்ணியிருக்காங்க வித் அபிவின்றோட. இது ஒரு கேன்சர் ட்ரக் ISB 2001க்கான ஒரு லைசன்சிங் டீல் தான். ஸோ இந்த அபிவின்றது $700 million ஒர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ பே பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் இந்த மெடிசின் வந்து நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, இது நல்லா மார்க்கெட்டில் செல் ஆச்சுன்னா IGIக்கு இன்னும் மோர் மணி கிடைக்கும்.
$1.225 பில்லியன் அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த அபிவியூ இந்த ட்ரக்கை குளோபல் மார்க்கெட்ஸ் லைக் நார்த் அமெரிக்கா, யூரோப், ஜப்பான், கிரேட்டர் சைனா எல்லாத்துலேயும் செல் பண்ணலாம் அண்ட் தென் டெவலப்பும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரக் ஃபேஸ் 1 ட்ரையல்ஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2030 ரேஞ்சில் $50 பில்லியன் க்ரோ ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளென்மார்க் இந்த ஃபண்டை வச்சு 400 crore டெப்ட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அண்ட் தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க கிளென்மார்க் ஃபார்மா. டாடா எலக்ஸியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21% கம்மியாயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணது 163 crore எஸ்டிமேட் பண்ணது. இவங்க கொடுத்துருக்கிறது 144.36 crore. சாரி, இயர் ஆன் இயர் பேசிஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 1.8% டவுன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 908 crore $892 crore கம்மியாயிருக்கு. எஸ்டிமேட் பண்ணது 908 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 892 crore. ஸோ 1.8% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்மியாயிருக்கு. எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணலை. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பிரியா நாயர்ன்றவங்கள நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த கம்பெனியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொசிஷன் August 1 ஸ்டார்ட் ஆகுது. 5 இயர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிர்லா கார்பரேஷன் ஒரு டாப் பிட்ராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைம்ஸ்டோன் மைன் இன் நாக்பூர் ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. அந்த மைன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டடாஸ் லைம்ஸ்டோன் பிளாக் 2. 160.39 ஹெக்டர்ஸில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே. இவங்களுக்கு டாப் பிட்ராக இருக்காங்க. பிர்லா கார்பரேஷன் இன் நாக்பூர் ராஜஸ்தானில் லைம்ஸ்டோன் கிடச்சிருக்கிறதுக்கு டாப் பிட்ராக இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர் 54 EC டேக்ஸ் சேவிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாண்ட்ஸை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா IREDA பாண்ட்ஸுக்கு. ஸோ IREDA பாண்ட்ஸுக்கு டேக்ஸ் சேவிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் செக்ஷன் 54 EC படி. ஸோ 5 year லாக்இன் பீரியட் இதுக்கு உண்டு இந்த பாண்ட்ஸ்க்கு. ஆனால் இது யாரும் செல் பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது அப் டு 5 years வரைக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எந்த ஒரு டேக்ஸும் கிடைக்காம, எந்த ஒரு டேக்ஸ் கட்டும் இல்லாமல் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். பட் லேட்டர் எப்போ அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவங்களோட டேக்ஸ் ஸ்லாப்க்கு ஏற்ற மாரி டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 gigawatt நான் ஃபாசில், அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ், நியூக்ளியர் எனர்ஜி, இதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி பை 2030 500 gigawatt இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் எனர்ஜி வந்து ரினியூபிள்ஸ்லேருந்து தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன்ஸை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். நெட் ஜீரோ எமிஷன் அச்சீவ் பண்ணுவோம் பை 2070 சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். வேதாந்தாவோட CEO தீஷ்னி நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா US பேஸ்டு வைஸ்ரே ரிசர்ச் பண்ணி எஸ்டர்டே நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம்ல, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் சொல்கிறதுக்கு புதுசாக இல்லை. வேதாந்தா வீக்காக இருக்குது, ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிருக்கு 6.2% அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேதாந்தா இதுக்கு என்ன வந்து ரிப்போர்ட் எகென்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த ஆத்தர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்கவே இல்லை. பிஃபோர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ வேதாந்தா இது வரைக்கும் டெப்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கு. பாஸ்ட் 3 இயர்ஸில் டெப்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் டீமர்ஜர் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போது 50,000 crore இன் நெக்ஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில். நிறையா பிட்ஸும் நாங்கள் ஒன் பண்ணியிருக்கோம். 5 நியூ மினரல் பிளாக்ஸ் பிட்ஸு நாங்கள் ஒன் பண்ணியிருக்கோம். 2% ஆஃப் ரெவன்யூ மட்டும்தான் யூஎஸ்லேருந்து எங்களுக்கு கிடைக்கிது. ஸோ குளோபல் லெவலில் எங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. ஜி பிளான் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ண போகிறதா சொல்லி 2237 crore ஃப்ரம் இட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் கிட்டேருந்து தான் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைஸ் பண்ணுறது மூலம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்தியிருக்காங்க. பட் 59.5% தான் ஃபேவராக வாக்கு போட்டிருக்காங்க. 40.5% ஓட்டட் எகெயின்ஸ்டுக்காக ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 75% அப்ரூவல் இருக்கணும், ஓட்டிங் இருக்கணும். பட் இல்லை, 59.5% தான் அவங்களுக்கு ஃபேவராக ஓட்டட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரப்போசல் டிட் நாட் பாஸ்னு சொல்லியிருக்காங்க. எதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் 40.5% ஷேர் ஹோல்டர்ஸ் எகெயின்ஸ்டாக வாக்களிச்சிருக்காங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்ட்ஸை ஜி வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறதுன்னு ஒரு கிளியர் பிளான் அவங்க கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்.
ஐஆர்டிஏயோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. Q4ல் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது 2.45%லேருந்து 4.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸிஸில் 1.35%லேருந்து 2.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட லோன் புக் பார்த்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 63,207 crore-லேருந்து 79.941 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 36.02% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 508 crore-லேருந்து 691 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 35.67% கம்மி ஆயிருக்கு. அதாவது 384 crore-லேருந்து 247 crore கம்மி ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். பிசி ஜுவல்லர்ஸ் போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 500 crore ஃப்ரம் இட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் கிட்டேருந்து தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சான் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணியை அவங்களோட லோன் ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கம்பெனி டெப்ட் ஃப்ரீயாக மாறும். பை த எண்ட் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாறும்னு சொல்லியிருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.